யார் ஒரு தவறை சம்பாதித்துவிட்டு அப்பொழுது பின்னர் ஒரு நிரபராதியின் மீது அந்த தவற்றை வீசுகின்றானோ நிச்சயமாக இறைவனுடைய கோபம் அவன் மீது இருக்கின்றது. எனக்கு ஏன் ஏற்பட்டது என்று கேட்கும் பொழுது, நான் எனக்காக ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நரக வாழ்க்கையை பிறர் என் மீது திணித்ததும், நான் அவர்களை வழிபட்டதும், மனிதர்களை வழிபட்டதும், இறை உணர்வை நான் கவனிக்காமல் இந்த மனித சிலைகளை வழிபட்ட இந்த கேடு என்னை இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. எனக்கு ஏன் இந்த துன்பம் ஏற்பட்டது என்று கேட்கின்றோமே, அதற்கு முன்பாக நீங்கள் நல்ல சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு குறிப்பிட்ட அந்த தருணத்தில் என்னுடைய சுகவீனம் கேட்டு நான் இப்பொழுது துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஏன் இது ஏற்பட்டது என்பதை தவிர்த்து கொண்டு நான் ஏன் என் சுகத்தை இழந்தேன் என்று அந்த பக்கம் திரும்புகிறேன். எப்பொழுது நான் இழந்தேன் என்று கேளுங்கள். உங்களுக்குள் நீங்கள் தேட முடியும். ஏன் எனக்கு ஏற்பட்டது என்று கேட்காதீர்கள், பிறரிடம் நீங்கள் கேட்பீர்கள். ஒரு சாதாரண ஒரு பொருளை கூட வீட்டில் வச்சுட்டா, நான் மறந்துட்டேன், வீடு போல் தேடிட்டு இருக்கிறேன் எங்கேன்னு சொல்லிட்டு. நான் எங்கே விட்டேன் தான், அந்த ஒரு நல்ல பொருள் எங்கே விட்டேன் தான் தேடுவேன். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பக்கத்தில் கண்டு கேட்பேன், நான் எங்கே விட்டு பார்த்தீங்களான்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க எங்கே விட்டேன்னு சொல்லி நீ யோசிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. இந்த நிலை ஒரு பொருளுக்கே இருக்கும் பொழுது என்னுடைய அருளாக இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை நான் தவறிட்ட பிறகு நான் எங்கு தவறவிட்டேன் என்று யாரிடமும் கேட்க முடியாது. நான் கேட்க வேண்டும், ஏன் தவறவிட்டேன், எங்கு தவறவிட்டேன் என்று. எப்பொழுது எனக்கு இந்த சுகவீனம் ஆரம்பித்ததோ அதற்கு முன்பாக நான் எங்கிருந்தேன், என்ன செய்து கொண்டிருந்தேன், எப்படி தவறினேன் என்பதை நான் எனக்குள் கேட்க வேண்டும். எங்கே தொலைந்து விட்டது என்னுடைய சுகம் என்று, ஏன் வந்தது என்று கேட்கக்கூடாது. அந்த துன்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் வந்தது என்று கேட்கக்கூடாது. ஏன் தவறவிட்டேன், எங்கு தவறவிட்டேன் என்பதை கேளுங்கள். அப்பொழுது இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். தெரியும், என் இறைவன் எனக்கு காண்பித்தான் இந்த பாதையை, இனி நான் தவறக்கூடாது. உள்ளத்தை தவறவிடாதீர்கள். உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுடைய வாக்கு இன்னமும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. என் ஒருவனை தவிர உங்களுக்கு பாதுகாப்பு உதவி இல்லை. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை. உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறும்பொழுதே உங்களுக்கு அதை பற்றிய அச்சமும் கவலையும் உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்டுவிட்டது. நாளைக்கு நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றப் போகின்றேன், இந்த வார்த்தை வரும்பொழுது உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முதலில் என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் வரும்பொழுது உங்களுடைய குடும்பமும் வம்சங்களும் இறைவனுடைய பாதுகாப்பில் அழகாக இருக்கும். வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த வேண்டும் என்று கூறும்போது இறைவனிடம் பொறுப்பேற்படுத்திவிட்டீர்கள். இனி அது உங்களுடைய பொறுப்பில் இல்லை. இனி நம்பிக்கையோடு வாடுங்கள், பொறுமையை கொண்டு வாடுங்கள். மற்ற மனிதர்களுடைய ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் பார்க்காதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை உள்ளத்தில் உள்ளுக்குள் அலங்கோலமான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனினும் இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான். வெளிப்படையான வாழ்க்கையை பார்க்கின்றீர்கள். உள்ளத்தில் எவ்வளவு அலங்கோலமும் அசிங்கமும் இன்னும் விரக்தியும் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு உணவு கிடையாது. முதலில் அதை அறிந்து கொள்ளுங்கள். மருந்துகளிலும் பத்தியங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளிப்படையான அலங்காரங்கள், ஜடப்பொருள்களில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சிலைகள், பிணங்கள் அவர்கள் என்பதை அறியுங்கள். எனக்கும் அந்த மாதிரி பிணக்காட்டு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும்போது நிச்சயமாக இங்கிருந்து வெளியேறிவிடு, என் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிடு. இந்த வெளியேற்றம் என் மூளைக்குள் சென்று விட்டது. நான் இங்கிருந்து தான் பார்ப்பதையெல்லாம் நம்பி, ஜடப்பொருள்களை மட்டும் நம்பி, வெளிப்படையாக இருக்கக்கூடிய அலங்காரத்தையும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அசிங்கங்களையும் அருவருக்கத்தக்கவற்றையுமே கூட நான் எனக்கு சுகமானதாக எண்ணிக்கொண்டு நான் சொல்வேன். பிறரிடம் கெஞ்சி கூத்தாடி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது திருடியும் கொலை செய்தும் கொள்ளையடித்தும் கூட வாழ்வேன். மானக்கேடானவற்றின் பக்கம் சென்று கூட நான் வாழ்வேன். என் மானத்தை விற்றும் கூட நான் வாழ்வேன். அது அடகாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் உள்ளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டேன். நாம் மீண்டும் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம். இன்று உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான், போதையில் நீங்கள் வாழ வேண்டாம். பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே போதையாக இருக்கின்றது. வெளிப்படையான போதை, உள்ளத்திற்கு சுகமில்லாத ஒன்று. ஆனால் அந்த சுகமில்லாத ஒன்றில் எனக்கு சுகம் இருக்கிறது என்று எண்ணும் பொழுது போதையாக இருக்கின்றது. குடிப்பழக்கத்திற்கு நீங்கள் ஆடாகின்றீர்கள், அது போதை என்பது தெரியும். அதற்கு கசப்புத்தன்மை இருக்கின்றது. வாந்தி எடுக்கக்கூடிய குமட்டக்கூடிய அதுக்கு நாற்றம் இருக்கின்றது. இதில் எனக்கு சுகம் இருக்கிறது என்று நான் அடைகின்றேன். அந்த சுகத்தில் கொஞ்சம் வாழவும் செய்கின்றேன். பின்னர் கடுமையான வேதனையின் பால் அதன் காரணமாக நாம் பிடிக்கப்படும் பொழுது என்னுடைய கல்லீரல் இழந்து விட்டேன், என்னுடைய சிறுநீர்கள் இழந்து விட்டேன், என்னுடைய வயிற்றின் ஜீரணத்தன்மை போய்விட்டது, பசி போய்விட்டது, மூளை குழம்பு விட்டது, பைத்தியம் பிடித்தவனாக ஆகிவிட்டேன், இறைவனே என்று கூப்பிடும் பொழுது இல்லை. நீங்கள் சம்பாதித்த அந்த கேடுகளில் உங்களுடைய வாழ்க்கை தவணை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதே இன்னும் 30 ஆண்டுகள். அதுவரையில் நீங்கள் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். சபிக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ்வோம். இறைவனுடைய
வாக்குகள் சத்தியமானது. ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலைகளை, கற்சிலைகளை நம்பாதீர்கள். மனிதன் என்ற அந்த கற்சிலையை நம்பாதீர்கள். அவனுக்கு வழிபடாதீர்கள். பணம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்று அந்த சிலையையும் நம்பாதீர்கள். பணத்திற்கு உயிர் கிடையாது. உயிரோட்டமுள்ள வாழ்க்கை உங்களுடையது. மனதிலிருந்து அந்த உயிரோட்டம் ஆரம்பிக்கின்றது. மனதில் என்னென்ன இருக்கின்றதோ எதுவுமே உங்கள் கைகளில் இல்லை, இறைவனிடம் இருக்கின்றது. நீங்கள் வேண்டும் என்று கூறும் பொழுது வேண்டுதல் முடிந்துவிட்டது. பிரார்த்தனை என்ற அந்த அடிப்படையில் அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம். பொறுப்பை ஒப்படைத்த பிறகு என் கையிலும் இருக்கிறது என்று எண்ணும் பொழுது நாமும் இறைவனாகிவிட்டோம். அவனுக்கு சரிநிகர் சமமாக ஆகிவிட்டோம். இறைவன் உங்களிடம் அந்த உயிரோட்டமோ படைக்கும் சக்தியோ இல்லை என்று அறியும் வரையில் அவன் தன்னுடைய காரியத்தை எதிரே உங்களுக்கு சாட்சியமாக இருந்து சத்தியமாக உங்களுக்கு வாக்காக கொடுத்தானோ அது பெண்டிங்கில் இருக்கும். இட்ஸ் இன் வெயிட்டிங் பீரியட். எப்பொழுது நான் டோட்டலாக சரணடைஞ்சேனோ அதை உணர்ந்து இனி நான் உன்னிடம் இருக்கக்கூடிய நான் ஒப்படைத்து விட்ட ஒன்றை நீ ஏற்றுக்கொண்டாய். நீ சத்தியமானவன் என்பதை அறிந்த பிறகு நான் நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நான் நற்செயல்களின் மீது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீ எனக்காக செய்யக்கூடிய காரியங்களில் நான் தடையிடாமல் அந்த நற்செயல் எனக்காக உருவாகும் வரையில் பொறுமையும் அமைதியையும் உன்னிடம் கேட்கின்றேன். நிறைவனே, அந்த அமைதி பொறுமை ஏற்கனவே இருக்கின்றது. நீங்கள் தவறிவிடாதீர்கள். தவறிவிடுவது எப்பொழுது என்றால் உங்கள் கைகளில் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்த ஒரு அழகான ஒரு உணர்வை நீங்கள் பொருளாக படைத்து வைத்துக்கொண்டு உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய அனுமானத்திலும் உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் பார்த்த அந்த ஆடம்பரங்கள் தான் உங்களுடைய பொருள்கள். அதைத்தான் நான் அறிவித்தேன் என்று கூறும்பொழுது உயிரற்ற ஜடங்களை நான் உங்களுக்கு படைப்பேனா என்று இறைவன் கேட்கின்றான். கற்சிலைகளை வழிபடாதீர்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து போதையிலும் ஆகிவிடாதீர்கள். உங்களுடைய உணவு ஒவ்வொன்றும் போதையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுது மனம் என்ற ஒன்று இல்லையோ, இறைவனுடைய பயம் என்ற ஒன்று இல்லையோ, நான் இதை கொண்டு வாழ்கின்றேன், என்னிடம்தான் இருக்கிறேன் என்று வாழ்கின்ற எண்ணுகின்றீர்களோ, நீங்கள் தவறான ஒரு போக்கை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் பெருமையும் அடைகின்றீர்களே. இந்த போதை இருக்கும் வரையில் நிச்சயமாக இறைவனிடமிருந்து அனுகிரகம் இல்லை. உங்களுடைய தண்ணீர் கூட மதுபானம் என்ற அளவுக்கு போதையாக ஆகிவிடுகிறது. உங்களுடைய உணவும் உங்களை போதிக்கின்றது. நீங்கள் கற்சிலைகளை வழிபடக்கூடிய அந்த வழிமுறைகளைத்தான், அந்த சக்தியை மட்டும்தான் நம்ப செய்யுமே தவிர அந்த வழிமுறைகளை மாபெரும் மகாசக்தி இறைவன் உங்களுக்காக இருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் தன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், அதற்கான ஒவ்வொரு வாக்கையும் கொடுத்து உங்களிடமிருந்து வேண்டும் என்றால் வேண்டதை பெற்றுக்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் என் பக்கம் மட்டுமே பொறுப்பை ஒப்படைத்துவிட்டீர்கள். இதனை நீங்கள் பொருளாக மாற்றிக்கொண்டு போதையிலாகி அதற்கு நுழைந்துவிட வேண்டாம் என்று. ஆனால் நாம் போதையிலாகிவிட்டோம். இப்பொழுதும் சரி, மனிதர்களுடைய வழிமுறைகள் தான் எனக்கு வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கற்சிலைகளையும் வழங்கிக் கொண்டு போதையில் நாம் ஆகிவிட்டோம். இனி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நடந்தால் நடக்கட்டும் என்ற சூதாட்டம் தான். பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் காட்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஏனென்றால் நாம் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ ஆரம்பித்து விட்டோம். அந்த அதிர்ஷ்டத்தில் நான் தோற்று போய்விட்டால் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் யாரோ வினை வைத்து விட்டான், அவனை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இனி என்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி செல்கின்றது. மற்ற மனிதர்களை எல்லாம் நான் என்னுடைய மனதில் சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்து அவர்களை மானசீகமாகவே என்னுடைய விரோதிகளாகவும் என்னுடைய நஷ்டத்திற்கு காரணமாகவும் யாரெல்லாம் நிரபராதிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நான் சந்தேகப்படுவேன். என்னுடைய சாபம் என் மீது இறங்கிவிட்டது. எவன் வினை வைத்தான் என்று குறிகேட்கக்கூடியது, அம்புகள் எறிந்து குறிகேட்கக்கூடியது இந்த வாழ்க்கையின் பக்கம். நிரபராதிகள் அவ்வளவையும் சந்தேகப்படுவேன். எவனோ எனக்கு வினை வைத்து விட்டான் என்று சந்தேகப்படுவேன். இந்த வாழ்க்கையில் போகும்பொழுது நம்முடைய சாபக்கேடு நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதுதான் சரி என்று என்னுடைய குடும்ப மக்களும் சேர்ந்து அதில் ஈடுபடும் பொழுது என்னுடைய வம்சத்திற்கு வந்த சாபக்கேடு தரித்திரம் உலகம் அடையும் நாள் வரையில் நீடித்துவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். போதையில் ஆகினேன். மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உள்ளுக்குள் அலங்கோலமாக இருக்க இந்த ஆடம்பர அலங்காரங்களை நான் பார்த்து விட்டேன். இதுதான் எனக்கு வேண்டும் என்று. அவ்வளவும் சத்த ஜடங்கள், அவ்வளவும் உயிரோட்டம் இல்லாத ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குரியதாக ஆகிவிட்டது. இறைவன் கொடுத்த ஒரு நன்மையான அழகான இனி படைக்கப்பட இருக்கக்கூடிய தோட்டங்களும் திரவங்களும் வானங்களும் பூமியும் இணைந்து உங்களுக்காக படைக்கக்கூடிய அந்த மாபெரும் இறையாற்றல் மிக்க அந்த இயற்கையின் வாழ்க்கையை விட்டுவிட்டு உங்களுக்காக படைக்கப்படக்கூடிய செழுமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த தரித்திரம் பிடித்த மக்களுடைய ஆடம்பர அலங்காரங்கள், வீடுகள், வாசல்கள் என்று இருக்கக்கூடிய இதனுடைய அடிப்படையில் நாம் இறங்கிவிட்டோம். இப்பொழுது நாம் போதையில் இருக்கின்றோம். இனி இதுதான் வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கும் நான் இந்த வாழ்க்கையை, பிண வாழ்க்கையை மற்றவர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்கள் என்னை கும்பிட ஆரம்பிக்கின்றார்கள். இதுதான் வழி என்று இறைவனை மறந்து விட்டார்கள். யாரோருடைய உள்ளத்தையும் நான் கெடுத்தேனோ, நான்
இறந்து விட்டவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன் இல்லை. இந்த பிணத்தை அவர்கள் மதிக்கின்றார்கள். நீங்கள் பார்ப்பீர்களானால் பிணத்தை அவர்கள் சிலையாக்கி சிலையை வணங்கி கொண்டு போவார்கள். அந்த மாதிரியாக நான் ஏற்கனவே பிணமாகிவிட்ட பிறகு நான் காட்டக்கூடிய வழியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் என்னை சிலைகளாக ஆக்கிவிட்டார்கள். நானும் என்னுடைய முன்னோர்களான சிலைகளை வணங்கினேன். இதுதான் வாழ்க்கை என்று. போதையில் ஆகாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு உணவும் போதையாக்க வேண்டாம். பானமும் உணவும் உட்பட. நிச்சயமாக மதுபானத்தை கொண்டு ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க விரும்புகின்றான். போதையில் உங்களை ஆக்குவதை கொண்டு. உள்ளத்திற்கும் ஊட்டம் தேவை, உணவு தேவை. அதனை போதைக்குள்ளாக்கி விடாதீர்கள். கற்சிலைகளை வழிபடாதீர்கள். மனிதனை வழிபடக்கூடாது. உள்ளத்தின் இறைவனாக படைக்கும் சக்தி உங்கள் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எவ்விதம் செயல்படுகின்றனர் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி மனிதர்களுடன் சேர்ந்து வாடுங்கள். அவர்களுக்கு அடிமைகளாகி ஆகிவிடாதீர்கள். எனவே போதையில் ஆக வேண்டாம். கற்சிலைகளை வழிபட வேண்டாம். அம்புகள் எரிந்து குறிகேட்கக்கூடிய எவன் எனக்கு இதனை அனுமதித்தானோ அவனை விட வேண்டும், அவனை விடக்கூடாது என்று சூதாட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு அதில் நஷ்டமும் ஏற்படலாம். பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறக்கூடிய வகையில் மட்டும் நான் வாழ்ந்துவிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது எனக்கு எவன் வினை வைத்தான் என்று நான் குறிகேட்கின்றேனே, அவ்வளவும் அருவருக்கத்தக்க செயல்கள் உள்ளவையாகும். இறைவனால் அருவருக்கத்தக்க செயல்களாகும். ஷைத்தானுடைய பாதையாகும். நிரபராதிகள் அவ்வளவு பேரையும் சந்தேகம் கொண்டு பார்ப்பது, மை வைத்து பார்ப்பது, சோடி போட்டு பார்ப்பது, குறிகேட்டு பார்ப்பது, அவ்வளவுமே ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளன. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பொருத்தத்தை நாடி இவற்றை விட்டு விலகிக் கொள்வீர்களா என்று இறைவன் கேட்கின்றான். அத்தியாயம் 5:90. இறைவன் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை எச்சரிக்கை செய்கின்றான். மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் கற்சிலைகளை வழிபடுவதை கொண்டும் அம்புகள் எரிந்து குறிகேட்பதை கொண்டும் நிரபராதிகளெல்லாம் சந்தேகப்படக்கூடிய இந்த மாபெரும் கெட்ட செயல் அருவருக்கத்தக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனால் வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது இந்த 4ஐயும் விட்டு விலக வேண்டும். பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை, சூதாட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு விலகுங்கள். நிச்சயமாக இறைவன் எனக்கு அவன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவான், அவன் சத்தியவான் என்பதை உணர்வு கொண்டு நீங்கள் பொறுமையும் நிம்மதியும் அமைதியும் கொள்ளுங்கள். அந்த பொறுமையில் நீங்கள் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்ட ஒன்று உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கும். உங்களுடைய அமைதியும் நிம்மதியும் எந்த காலத்திலும் கிடையாது. நான் என் பார்வையை கொண்டு மற்றவர்களுடைய அலங்காரமான வாழ்க்கையை பார்த்துவிட்டு எனக்கு இல்லையே என்று இயங்கும் பொழுது தவிர உங்களுக்கு அமைதியோ நிம்மதியோ கிடையாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதனை அறிவித்தானோ அது உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. சூதாட்டம் வேண்டாம். பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறக்கூடிய இந்த மக்களுடைய வழிமுறைகள், கற்சிலைகளை நம்பி வாடக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்துட்டு அந்த அலங்காரங்களில் வாழ வேண்டாம். நிரபராதிகளெல்லாம் சந்தேகப்படக்கூடிய குறிகேட்டு அம்புகள் இருந்து குறிகேட்டும், குறிகாரன் சொல்வதை கேட்டும், யார் எனக்கு வினைவித்து விட்டான் என்று மை போட்டு பார்ப்பதும் இந்த மாதிரியான கெட்ட விளைவுகள் ஆக வேண்டாம். நீங்கள் மனித இனத்திற்கு விரோதிகளாக ஆகிவிட்டீர்கள். உங்களை அறியாமலே அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டுவிட்டது. இறைவனுடைய நினைவிலிருந்தும் உங்களை நிச்சயமாக வழிதவர செய்துவிட்டது இந்த ஷைத்தானுடைய கெட்ட சக்திகளுடைய தாக்கம். 5:91 உங்களுக்காக அறிவிக்கின்றது. இறைவனுடைய நினைவிலிருந்தும் உங்களை விலக்கிவிடத்தான், மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை ஏற்படுத்துவதற்காகவும் உங்களுடைய போதையை உங்களுக்கு அழகாக்கிவிட்டான். அந்த போதையில் மனிதர்களை நீங்கள் நம்பிய அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக துணிக்கும். மனிதர்கள் கற்சிலைகள், அவர்கள் உலகத்தினுடைய பொருள்களை நம்பி வாழும் பொழுது பொருள்கள் உயிரோட்டம் இல்லாதது, மரமும் சிலையும் என்று நாம் கூறுவோம். ஏன் மரம் மாதிரி நிற்கிற, ஏன் சிலமா நிற்கிறேன் கூறுவோமே, இந்த 2 தான். மரத்திற்காது ஒரு உயிர் என்று சிலைகளுக்கு அதுவும் கிடையாது. நாம் அதனையும் கேட்போம், சிலை மாதிரி நிற்காதுன்னு சொல்லுவோம். இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குவீர்கள்? ஒரு காலம் கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டமுள்ள இறைவன் படைத்திருக்கக்கூடிய, உங்களுக்காக அனுமதித்து உங்களுக்கு பிரத்யேகம் அமைக்கக்கூடிய இந்த உணர்வை நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. அவருடைய நன்மைகளை அவர் மட்டும்தான் உணர முடியும். அந்த நன்மை உணர்வாக கொள்ள முடியுமே தவிர அதனை பொருளாக ஆக்கிக்கொண்டு இதுதான் இறைவன் அறித்ததோ என்று இவனை கைவிட்டுவிட்டு நீங்கள் மனித சிலைகளை நம்பாதீர்கள். பின்னர் சூதாட்டத்தில் இறங்கி அதில் நீங்கள் தோற்று போகும் பொழுது மனிதர்களை எல்லாம், நீங்கள் நிரபராதிகளை எல்லாம் சந்தேகப்பட்டு அவர்களை இம்சிக்கக்கூடிய அந்த பாதையில் செல்லும் பொழுது சபிக்கப்பட்ட மனிதனாகவும்
தன் குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுமைக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவனாகவும் தேடிக்கொண்டவனாகவும் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் அமையக்கூடாது என்பதை நீங்கள் இன்று உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என் இறைவனே, எனக்கும் என் சந்ததிகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நீ உன் உணர்வை அளிக்கின்றாய். உனக்கும் எனக்கும் இடையே எங்களுக்கும் இடையே ஒப்பந்தம் முடிகின்றது. எப்பொழுது வேண்டும் என்று விரும்புகின்றனோ அந்த வேண்டும் என்று விரும்புவதில் நான் திரும்ப உன்னிடம் ஒப்படைத்துவிட்டேன். நீயே பொறுப்பேற்றுக் கொள்வனாக இருக்கின்றாய். நிச்சயமாக இறைவன் தன் மீது பொறுப்பேற்படுத்தி நேசிக்கின்றான். எப்பொழுது உங்களுக்கு கொடுத்தானோ நேசித்துத்தான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் சுகமடையுங்கள் என்று. அதை என் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிலைகளை நம்புகின்றேன், டாக்டர்களை நம்புகின்றேன், அவர்களை வழிபடுகின்றேன். இதன் தவறாமல் சாப்பிட்டு வா. எப்படி ஒரு சுகத்தை உணர்வை மருந்துகளை கொண்டு தொட முடியும் என்பது எப்படி உங்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? முகப்பூச்சி முகன் ஒன்றுக்கு தோல் ஒன்றுக்கு அதை போட்டு பூச்சி பொருளை கொண்டு பொருளை தொட முடியும். உயிரோட்டமிக்க ஒரு சுகமான ஒரு உணர்வை மருந்துகளை கொண்டு நான் உங்களுக்கு சரிப்படுத்த வேண்டும் கூறும்பொழுது எந்த அளவுக்கு நாம் போதையில் ஆகி கற்சிலைகளாக ஆகி பிணங்களாக ஆகி நாம் சூதாட்டத்தில் இறங்கி கடைசியில் ஒருவருக்கொருவர் நீதான் உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேன் என்று கூறக்கூடிய அந்த பாதையில் விரோதிகளாகவும் ஒரு சமுதாயத்தில் நிம்மதியும் அமைதியும் கெடுத்துக்கொண்டு வாழக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சமுதாயமாக நாம் மாறுவதற்கு இந்த மனிதர்களுடைய வழிமுறை கற்சிலைகளுடைய வழிமுறைகள் தான் காரணம். நிச்சயமாக இறைவன் அறிவிக்கின்றான், இவற்றை விட்டு விலகிக் கொள்வீர்களா நீங்கள் வெற்றி அடைவீர்கள். 590 591 இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்பதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக போதையின் பக்கம் செல்ல மாட்டேன். என்னுடைய உணவும் என்னுடைய தண்ணீரும் எந்த பணத்தை கொண்டு நான் சாப்பிடுகின்றேனோ அது மதுபானத்தை விட கேவலமானது, மோசமானது, எனக்கு உயிரோட்டத்தை கொடுக்காது. மாறாக ஜடமாக வாழக்கூடிய அந்த கற்சிலைகளை வழிபடக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகள் வழிபடக்கூடிய அந்த பகுதி தான் என்னை நிலைத்திருக்க செய்யும் என்பதை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். ஒருபோதும் நான் போதைக்குள்ளாக மாட்டேன். பணத்தை கொண்டு வாழாதீர்கள். நீங்கள் உணவை கேளுங்கள், உணவின் காரணமாக நீங்கள் வாழ்வீர்கள். உணவு பணத்தின் மூலம் தான் என்று கேட்காதீர்கள். பணத்தை கொண்டு நீங்கள் இயற்கையை வாங்கப் போகின்றீர்கள். இந்த பணத்திற்கு அந்த இயற்கை கட்டுப்பட்டிருக்கின்றது. அது இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய ஒரு உயிரோட்டத்திற்கு ஒரு அணு உயிருக்கு இவ்வளவு உலக மக்களுடைய பணமும் ஒன்று சேர்த்தாலும் அந்த உயிரை படைக்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது. நான் பணத்தை கொண்டு வாங்கிடுவேன், உணவு வாங்கிடுவேன். நிச்சயமாக எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த உணவு வாங்கினீங்களோ அந்த உணவு உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அதுதான் இன்று உங்களுடைய அவ்வளவு கேடுகளுக்கும் நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் கடுமையான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. பணம்தான் முக்கியம், அதை கொண்டு மட்டும்தான் உணவு வாங்க வேண்டும் என்று. உணவு இயற்கை, பணத்தை கொண்டு இயற்கையை வாங்கப் போகிறீர்கள். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் கெட்டுவிட்டது, உயிரோட்டம் கெட்டுவிட்டது, மனம் என்ற ஒன்று செத்துவிட்டது. நாம் சிலைகளாக ஆகிவிட்டோம், கடுமையான போதைக்குள்ளும் ஆகிவிட்டோம். இனி நமக்கு இறைவன் ஒரு கேடா என்பதுதான். பணத்தை கொண்டு தான் உணவு வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீக்குங்கள். இன்று உணவு தான் எனக்கு முக்கியம். பணம் என்ற அந்த நாய் என்னை பின்தொடரட்டும் என்று விரும்புங்கள். வாழட்டி கொண்டு வரட்டும், அதற்கு பின்னால் நான் போகக்கூடாது. செத்த ஜடத்தின் பக்கம், பணம் என்ற ஜடத்தின் பக்கம் போகக்கூடாது. நான் செத்த பிணமாக ஆகிவிடக்கூடாது, பேயாக ஆகிவிடக்கூடாது. உயிரோட்டம் உள்ள மனிதன் என்று இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உணவு வேண்டும் இறைவனே என்று கேளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களுக்கு பணத்தையும் கொடுப்பான், அதுக்குரிய நல்லாற்றலையும் தருவான், நல்லறிவையும் தருவான். பணம் என்று கேட்காதீர்கள், செத்து விட்டீர்கள். இனி நீங்கள் ஜட வாழ்க்கை தான் வாழ வேண்டும், பிண வாழ்க்கை தான் வாழ வேண்டும். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு பருக்கை உணவை நீங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியாது, அதிலிருந்து நன்மையும் கிடையாது. உணவு வேண்டும் என்று இறைவனே என்று கேளுங்கள். சென்னை மூழ்கிய நிகழ்ச்சி உணவை கேட்டது. உங்களுடைய பணத்தை கொண்டு வானத்தை நிறுத்திவிட்டிருக்க முடியாது, பூமியை விடுங்க செய்திருக்க முடியாது. அந்த தண்ணீரை பணம் என்ற அந்த நாசத்தை விட்டும் நீங்கள் விலகுங்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இதற்குரிய பணம் என்ன உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அவன் கொண்டு வருவான், அதற்குரிய படிகளையும் இறைவன் அமைப்பான். ஆனால் உணவுக்கு பணம் தான் முக்கியம் என்று கொள்ளும் பொழுது நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உணவை கேளுங்கள், பணத்தையும் நான் தருகின்றேன். அதற்குரிய நல்லறிவோடும் நல்லாற்றலோடும் ஒருவரை ஏமாற்றாமல் ஒருவருக்கு பொருந்திக் கொள்ளக்கூடிய வர்த்தகத்தில் நீங்கள் ஆகி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சீரும் சிறப்பான வாழ்க்கையை நான் அமைக்கின்றேன். என்னிடம் உங்களை தேவைப்படுங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஏற்புக்கு மாற்றமானது. நான் உங்களை அறிவிப்பதெல்லாம் என்னுடைய இயல்புக்கும் என்னுடைய அனுகிரகத்துக்கும் உங்களை சொந்தமாக்குவது. எது வேண்டும்? உங்களுடைய இறைவன் பக்கம் இப்படி திரும்பி இருக்கின்றீர்கள். என் இறைவனே, மதுபானத்தை விட்டு என்னை காப்பாற்று, என்னுடைய சந்ததிகளையும் போதையில் ஆகக்கூடாது.
நான் பணம் தான் முக்கியம் என்று போகும்பொழுது நிச்சயமாக போதையிலாகிவிட்டேன். உணவுக்கு 2ஆம் தரம். எனவே நீங்கள் பணம் கிடைக்கப்பட்டவர்கள், ஆனால் நிச்சயமாக உணவு என்ற ஒன்று உங்களுக்கு மறுக்கப்பட்டு விட்டது. அதையும் மீறி நீங்கள் சாப்பிடுகிறானால் கஷ்டங்களோடு வாழ வேண்டும். அலர்ஜி நோய்கள் வாழ வேண்டும். கடும் பத்தியங்களோடு வயிறு பசிக்க நாக்கு ருசிக்க எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு விரக்தியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் அமைத்து விடுவான். ஊருக்கு காட்டிக்கொள்ளுங்கள் பணத்தை, அல்லது பணத்தை சாப்பிடுங்கள், முடியாது. உணவை கேளுங்கள். பணம் என்ற அந்த தரித்திரம் உங்களை நோக்கி வரும். இறைவன் அழகான முறையில் கொண்டு வருவான். பணத்தை நம்புங்கள். நிச்சயமாக நாம் பேய்களாகவும் செத்த பிணங்களாகவும் ஆகிவிட்டோம். கற்சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை நமக்கு கூடாது என்று இன்று முதலாக விரும்புங்கள். யாரிடமும் யாரை பற்றியும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இவன் எனக்கு வினை வைத்து விட்டானா என்று சந்தேகப்பட வேண்டாம். இதற்காக அம்புகள் இருந்து குறிகேட்பதும், சோழி போட்டு பார்ப்பதும், குறிகாரர்கள்ட்ட சொல்வதும், மை போட்டு பார்ப்பதும், இந்த விதமான கேவலங்களில் அருவருக்கத்தக்க ஷைத்தானுடைய பாதைகளில் நாம் ஆகிவிட வேண்டாம். யாராவது எனக்கு கேடு செய்தார்கள் என்று எண்ணினால் அப்பொழுதே நாம் கெட்டுவிட்டோம். இறுதியாக மை போட்டு பார்க்க வேண்டாம். அந்த எண்ணம் ஒன்று போதும். உங்களை சுற்றில அவ்வளவு மக்களையும், நிரபராதிகளான அவ்வளவு மக்களையும் நீங்கள் உங்களுக்கு விரோதிகளாக கொண்டீர்கள். இதனை இறைவன் ஏற்போனாக இல்லை, அனுமதிப்போனாகவும் இல்லை. உங்களுடைய இறைவனிடம் என்று நீங்கள் திரும்புங்கள். மதுபானத்தை விட்டும், அதாவது போதைக்குள்ளாகக்கூடிய இந்த பணம் என்ற அந்த கேட்டின் பக்கம் செல்வதை விட்டும், சூதாட்டத்தை விட்டும், பெஸ்ட் ஆஃப் லக், இறைவனுடைய உதவி கிடையாது என்ற முயற்சி தான் என்று எண்ணக்கூடிய அந்த இறைவனை நாம் தவிர்த்து கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் போக்கை விட்டும், மனிதர்களை, கற்சிலைகளை, பிணங்களை நம்பி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டும், மனிதர்களெல்லாம் சந்தேகப்பட்டு குறிகேட்டு வினை வைத்து விட்டான் என்று தான் ஒரு தேவரை சம்பாதித்துவிட்டு நிரபராதிகள் எல்லாம் எனக்கு பகைமையையும் இறைவனுடைய இணைப்பையெல்லாம் விட்டுட்டு இதுதான் முக்கியம், அவனை அடித்துவிட்டால் போதும், வினை வைத்தவனை அடித்துவிட்டால் போதும் என்று அவனையும் அடித்துவிட்டு நிரபராதியும் அடித்துவிட்டு எல்லோரையும் சந்தேகப்பட்டுக் கொண்டு தன்னையும் அடித்துக் கொண்டு இறைவனும் இல்லை என்றாக்கி நான் போதையிலும் இன்னும் அதிகமாகிவிட்டேன். என்னுடைய சிலைகளை நான் வழங்க ஆரம்பித்தேன். அவர்கள் தான் என்னை இதன் பக்கம் எடுத்து சென்றார்கள். எல்லோரும் வினை வைத்து விட்டார்கள். அவர்களை நாம் பார்த்து விடலாம் என்று. அவர்களை பார்ப்பதன் காரணமாக உங்களுடைய நிலைமை மாறப்போவதில்லை. இன்று உங்களுடைய வாழ்க்கை திரும்புகின்றது. உள்ளத்தின் இறைவனாக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க இந்த பாதையின் பக்கம் செல்ல மாட்டேன் இறைவனே, உன்னுடைய நேர்மையான பாதையின் பக்கம் மனிதர்களை நான் சந்தேகப்படாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்து. நிரபராதிகளை நான் சந்தேகப்படக்கூடாது. மனிதர்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதையின் பக்கம் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் வழிநடத்துவாயாக இறைவனே என்று கேளுங்கள். உணவின் பக்கம் எங்களை செலுத்துவாயாக, பணத்தின் பக்கம் செலுத்தாதே இறைவனே என்று கேளுங்கள். நான் கற்சிலைகளை வழிபடுவதிலிருந்தும் மனிதர்களை வழிபடுவதிலிருந்தும் பேய்களும் பிசாசுகளும் கொண்டு வாழக்கூடிய சமுதாயத்தில் வாழ வேண்டாம். நல் மனிதர்களும் நற்சிந்தனையும் இறையாற்றலும் உன்புறமிருந்து உணவு கிடைக்கப்பட்ட அந்த மாபெரும் நல்ல மனித சமுதாயத்துடன், இன்னும் அதிகமாக்கப்பட்ட சமுதாயத்துடன், நல்லவர்களுடன் எங்களையும் எங்கள் சந்தைகளையும் வாழ வைப்பாக இறைவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் என்று திரும்புங்கள். நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை இறைவனே. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ முறைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400.
டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.